இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு. அதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை சரியாக ஒபே பண்ணலைன்னா, அதை அதைப்படி நடந்துக்கலைன்னா, இல்லைன்னா ஒரு நீதிமன்றத்தை பற்றி ஒரு அவதூறான ஒரு கருத்துக்களை வெளியில் என்னென்னா பதிவு பண்ணாங்கன்னா, ஸோ அவங்க மேலே என்னென்னா எப்படின்னா ஒரு கேஸை ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுக்க முடியுன்றதை பற்றி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட்னு தனியாக இருக்குது, நீதிமன்ற அவமதிப்பு சட்டம்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. ஸோ அதில் எப்படி எந்த பேசிஸில் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலான்றது இருக்குது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டோட ஒரு மேக்ஸிமம் அப்ளிகபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா, இந்த ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அது வர ஆர்டர்ஸுக்கு எதிர் தரப்பினர், அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சரிவர கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா கண்டெம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுன்றது உண்டு. அதை பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டெம்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அவமதிப்பு, ஒருத்தரை மரியாதை குறைவா இல்லை மதிப்பு குறையிற மாதிரி நடந்துக்கிறது, அவங்களோட மதிப்பு அந்த கோர்ட்டோட மதிப்பு குறையிற மாதிரி நடந்துக்கிறது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்றது பார்க்க நீதிமன்ற அவமதிப்பு. அதில் 2 வகை இருக்குது. சிவில் கண்டெம்ட்ன்றது இருக்குது, கிரிமினல் கண்டெம்ட்ன்றது இருக்குது. சிவில் கண்டெம்ட் அப்படின்னா வில்ஃபுல் டிசோபீடியன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் ஆர் வில்ஃபுல் நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ். அதாவது ஒரு நீதிமன்றம் ஒரு ஆர்டர் ஒன்று, ஒரு தீர்ப்பானை இல்லை ஒரு ஆணை ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஒரு ப்ராசஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த டேட் அன்னைக்கு இங்கே நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு வேணும்டே, வில்ஃபுல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. வேணும்டே டெலிபரேட்டாக காரணங்கள், சரியான காரணங்கள் இல்லாமல் அவங்க அதுக்கு அந்த ஆணைப்படி அவங்க நடந்துக்கலைன்னா அது சிவில் கண்டெம்ட் கீழே வரும். கிரிமினல் கண்டெம்ட்ன்றது இருக்குது. கிரிமினல் கண்டெம்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கேண்டலைசஸ், ப்ரெஜுடைசஸ் ஆர் இன்டர்ஃபியர்ஸ் இன் டியூ ப்ராசஸ் ஆஃப் கோர்ட். அதாவது அந்த கோர்ட்டோட ப்ராசஸை பற்றி, இல்லை கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்குகளை பற்றி, அல்ல அந்த நீதிமன்றத்தை பற்றி, இல்லை நீதிபதிகளை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணாங்கன்னா, வெளியிட்டாங்கன்னா, அவங்கள அவதூறு படுத்துகிற மாதிரி எதானா ஒரு கருத்துக்களை வெளியே சொல்கிறாங்கன்னா, இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களோட நீதிமன்றத்தோட அந்த ப்ராசஸுக்கு, அந்த வழிமுறைக்கு, நடைமுறைக்கு குறுக்கிடுற மாதிரி எதனா கருத்துக்களை அவங்க பதிவு பண்ணாங்கன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த நீதிமன்றத்தில் ஒரு நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு திசை திருப்புற மாதிரி ஒரு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது கண்டெம்ட்னு கூட எடுத்துக்க முடியும் ஒரு சில இடத்துல. அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு, அதாவது அந்த நீதிமன்றத்தோட நடைமுறையை குறுக்கிடுற அளவுக்கு அவங்க நடந்துட்டாங்கன்னா, இல்லைன்னா நீதிமன்றம் ஒன்று நடக்கிறது அந்த நேரத்தில், ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், நீதிமன்றம் நடக்கிறச்சே வெளில ஒரு போராட்டம், ஒரு மறியல் ஒன்று பண்ணுறாங்க, சத்தம் போடுறாங்க, நீதிமன்றம் நடக்க விடாமல், அந்த மாதிரி எதனா பண்ணுறாங்கன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு எடுத்துக்க முடியும். இல்லை ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், நீதிமன்றத்திலே ஒரு சத்தம் போடுறாங்க, ஒரு தவறான வார்த்தை பேசுகிறாங்க, இல்லை ஒரு நபர் ஒரு குடிச்சிட்டு வந்திருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை ஒரு இனபிரேட்டட் ஸ்டேட்டில் வந்திருக்காரு. ஸோ அதுதான் ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு, கிரிமினல் கண்டெம்ட் கீழே வரும்னு நம்ம சொல்ல முடியும். ஸ்கேண்டலைசஸ், ப்ரிஜுடைசஸ் ஆர் இன்டர்ஃபியர்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் த கோர்ட் ஆர் த டியூ ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் த கோர்ட்டுன்னு சொல்ல முடியும். இது கிரிமினல் கண்டெம்ட்டுக்கான டெஃபினேஷன் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்டில் இருக்குது. ஸோ இந்த சிவில் கண்டெம்ட்டுக்கும் சரி, கிரிமினல் கண்டெம்ட்டுக்கும் சரி, ஒரு சில ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது. மேக்ஸிமம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு ஒரு ட்ரையல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டோ இல்லை ட்ரையல் லிட்டிகண்ட் ஜாஸ்தி இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிற விஷயம் இதுதான். ஒரு கோர்ட்டோட ஆர்டரை சரிவர கம்ப்ளைண்ட் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் நேர நீதிமன்றத்துக்கே உங்களை அவமதிப்பு பண்ணிட்டாங்க, இதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கே கோர்ட்டோட அட்டென்ஷனுக்கு அதை கொண்டு வர முடியும். ஸோ இது பெரும்பாலும் பார்த்தோன்னா ரிட் பெட்டிஷன்ஸில் உண்டு. ரிட் பெட்டிஷன்ஸில் பேசிக் ரிட் பெட்டிஷன்ஸ் ஒரு சிலது இருக்குது. ஒன்று ஆக்ட் ரெப்ரசன்டேஷன், அதாவது நான் கொடுக்குற அந்த ஒரு லெட்டர் மேலேயோ ஒரு ரெப்ரசன்டேஷன் மேலேயோ மனு மேலேயோ ஏதான ஒரு ஆக்ஷன் எடுங்க, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கோர்ட்டுக்கு போய்ட்டு ஒரு ரிட் பெட்டிஷன் மேண்டமஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறதுன்றது உண்டு. அதே மாதிரி டு ஆக்ட் ஆன் த ரெப்ரசன்டேஷன் ஆர் டு கம்ப்ளீட் என்கொயரி வித்தின் அ டைம் ஃப்ரேம், ஒரு பர்டிகுலர் கால வரமுறைக்குள்ள அந்த தேவையான அந்த நடைமுறையை முடிக்க சொல்லி கேட்டு ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுன்றது இருக்குது. இல்லை கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது இருக்குது. சார்ஜ் ஷீட்டை ஒரு கால வரமுறைக்குள்ளே ஃபைல் பண்ணுங்கள், இல்லை எக்ஸ்பெடைட் பண்ணுங்கள், சீக்கிரம் துரிதப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல ஒரு பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுறதுன்ற ஒரு பழக்கம் இருக்குது.
ஸோ இந்த ரிட் பெட்டிஷன் இல்லை இந்த கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன்ஸில் வந்து ஒரு ஆர்டர்ஸ் ஒன்று வந்ததுன்னா அந்த ஆர்டர்ஸ்க்கு வந்து எதிர்த்தரப்பினர் கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா அதுபடி நடந்துக்கலைன்னா இமீடியட்டாக ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான நடைமுறையை இனிஷியேட் பண்ண முடியும். இது பெரும்பாலும் பண்ணுறது உண்டு. ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து சரியாக அது நடைமுறைக்கு வரலன்னா. ஆனால் இதுக்கு வந்து ஒரு சில தின் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் இருக்கும்போது கண்டெம்ட் கோர்ட்டில் வந்து நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது கோர்ட்டில் வந்து அடிக்கடி ஜட்ஜ் வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. அதாவது இது கண்டெம்ட் கோர்ட், எக்ஸிக்யூஷன் கோர்ட் கிடையாது. இதை வந்து நீங்கள் ஆர்டரை அமல்படுத்துறதுக்கான கோர்ட் கிடையாது. ஆனால் இந்த ஆர்டரை காரணம் இல்லாமல் அவங்க அலட்சியப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ரைட் எங்களுக்கு இருக்கே தவிர்த்து இந்த ஆர்டரை அமல்படுத்துறதுக்காக நாங்கள் இங்கே உட்காரல அப்படின்றத ஜட்ஜ் அடிக்கடி சொல்கிறத விட நான் கேட்டிருக்கேன். நான் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய கண்டெம்ட் கோர்ட்டில் கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும்போது அந்த ஜட்ஜ் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு தின் லைன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கும் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு அது புரியல. ஒரு ஜட்மெண்ட் வந்து நமக்கு சாதகமாக வந்துடுச்சு, அதுபடி நடந்துக்கலைன்னா இமீடியட்டாக கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் போடலாமா அப்படின்றது இல்லை. அதுக்கு வில்ஃபுல் டிசோபீடியன்ஸ் இருக்கா அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம் கோர்ட் முன்னாடி. இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்டில் ஒரு சில முக்கியமான பிரின்சிபல்ஸ் இருக்குது. முதல்ல ஹை இம்பார்ட்டன்ஸ் டு பி கிவன் டு தி ஒபீடியன்ஸ் ஆஃப் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி கோர்ட். அந்த கோர்ட்டோட ஆர்டர்ஸை சரியாக ஒபே பண்ணணும், அதுபடி நடந்துக்கணும், அதுக்கு அடிப்பணியணும் அப்படின்றதுக்கான ரொம்ப ஒரு ஜாஸ்தி முக்கியத்துவம் ஒன்று கொடுக்கப்படுறது. இது கான்ஸ்டிடியூஷனே கொடுக்கப்படுறது. ஹைகோர்ட் வந்து அவங்களோட ஆர்டர்ஸை அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு கண்டெம்ட்டை பனிஷ் பண்ணுற அளவுக்கு பவர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே ஆர்டிகல் 213 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது அரசியலமைப்பு சட்டத்திலேயே இயல்பாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தோட ஒரு பவர்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா அந்த நீதிமன்றன்றது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனில் இருக்குது. அந்த ஸ்டேஷன்லேருந்து அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு இழுக்கு ஏற்படுத்துதுன்னா அந்த இழுக்கு ஏற்படுத்தினவங்களை சரிவர தண்டிக்கக்கூடிய அதிகாரம் அந்த நீதிமன்றத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டெம்ட்டுக்கு பனிஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கண்டெம்ட்டை பனிஷ் பண்ணுறதுலேருந்து எதனா ரெமடியல் மெஷர் எதனா எடுக்கணும்னா அந்த தவறு நடந்ததை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எதனா ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணணும்னா அந்த ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு கூட நீதிமன்றத்துக்கான அந்த உரிமை இருக்குது. ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து கண்டெம்ட் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அந்த பெட்டிஷன் கொடுக்கறதுக்கான காஸ்ட் வந்து இம்போஸ் பண்ணுறதுக்கான ரைட் கூட அது நீதிமன்றத்துக்கு இருக்குது. ஃபைன் இம்போஸ் பண்ணுறதுக்கான ரைட்டு, காஸ்ட் இம்போஸ் பண்ணுறதுக்கான ரைட்டு, ரெப்ரிமேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அவங்கள விடுறதுக்கான ரைட்டு, இன்னும் நிறைய ரைட்ஸ் உண்டு. இல்லை இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறது வரைக்கும் அவங்களுக்கு கோர்ட்டுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், the contemner should not be allowed to enjoy the fruits of his contempt. அதாவது நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்கிறவங்க அந்த நீதிமன்ற அவமதிப்போட பலனை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதில் வந்து ரொம்ப தெளிவு. இது வந்து கார்டினல் பிரின்சிபல். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டோட பேசிக் பிரின்சிபல்ஸ் வந்து இதுதான். இதுன்னு சொல்ல முடியும். இன்னசென்ட் பப்ளிகேஷன் வந்து ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கீழே வராது. அதாவது எந்த விதமான தவறான எண்ணமும் இல்லாமல் ஒரு பப்ளிகேஷன், ஒரு கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸை இல்லை கோர்ட்டோட ஒரு முடிவை பப்ளிஷ் பண்ணுறது வந்து அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கீழே வராது. இது நாட் பெண்டிங் மேட்டர்ஸ்க்கு பொருந்தும். அதாவது ஒரு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற ஒரு விஷயத்த இன்னசென்ட்டாக பப்ளிஷ் பண்ணுறது வந்து சரி கிடையாது. பட் அதே சமயத்தில் நீதிமன்றத்தில் முடிஞ்சு போய் கொடுத்துக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு ரிப்போர்ட்டபிள்னு நீதிமன்றம் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை வந்து அது பப்ளிஷ் பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அதே மாதிரி ஃபேர் கிரிட்டிசிசம், அதாவது நீதிமன்றத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது நியாயம்தான். ஆனால் அந்த கிரிட்டிசிசம் வந்து ஃபேராக இருக்கணும். அனாவசியமாக அவங்கள பற்றி தவறு பேசக்கூடிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நியாயமான முறை இந்த சட்டத்தை வந்து இதில் அமல்படுத்தாமல் விட்டது வந்து கோர்ட் செஞ்ச தப்பு. அது வந்து கோர்ட் வந்து இட் ஹஸ் கிவன் அன் எரோனியஸ் டெசிஷன் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா அது தப்பு கிடையாது. பட் அதே சமயத்தில் ஜட்ஜு லஞ்சம் வாங்கிட்டு இந்த தீர்ப்பு எழுதிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஸோ ஃபேர் கிரிட்டிசிசம் வேறு, அன்ஃபேர் கிரிட்டிசிசம்ன்றது வேறு. அகாடமிக்காக அந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஃபேராக நியாயமான முறையில் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து எல்லாருக்கும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் வந்து கிரிமினல் கண்டெம்ப்ட்ன்றதை நம்ம பார்க்கும்போது கோர்ட் வந்து ஒரு ஸ்டாட்டுட்டரி நோட்டீஸ் கொடுக்கணும். செக்ஷன் 15 கீழே அது வந்து தேவைன்னு சொல்லியிருக்கு. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்டில் ஸ்டாட்டுட்டரி நோட்டீஸ் ஒன்று கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ஸ்க்கு
ப்ராசிக்யூட் பண்ணணும். பேசிக்காக ஒரு ரிட் பெட்டிஷனுக்கு எதிர்த்தரப்பினர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா கண்டெம்ட் பெட்டிஷன் எடுக்கிறதுன்ற ஒரு வழக்கம் இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். கண்டெம்ட் பெட்டிஷன் எடுக்கிறது ஒரே ஒரு ரெமெடி தான். அது தவிரையும் நிறைய ரெமெடிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறோம். அந்த ரிட் பெட்டிஷன் எதிர்த்தரப்பினர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, திரும்பி ஒரு ரிட் மிஸ்சலேனியஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த ரிட் பெட்டிஷனுக்குள்ளவே நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ணலன்றதுனால கோர்ட்டை வந்து வலியுறுத்த சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி ஒரு கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கிரிமினல் ஓபிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல, அதை கொடுத்த டைரக்ஷன்ஸ் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல, இமீடியட்டாக கண்டெம்ட் பெட்டிஷன் போடணுன்ற அவசியம் கிடையாது. அந்த கிரிமினல் ஓபியிலேயே ஒரு கிரிமினல் மிஸ்சலேனியஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் அந்த டைரக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாததுக்கான காரணத்தை கோர்ட் முன்னாடி விளக்கம் கொடுத்து அது சரிவர கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி ஒரு அடிஷ்னல் டைரக்ஷன்ஸ், ஃபர்தர் டைரக்ஷன்ஸ் கேட்கறதுக்கான ரைட் இருக்குது. ஸோ இப்படிலாம் அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்றதுனால இமீடியட்டாக கண்டெம்ட்டுன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெமெடி, ஒரு நிறைய கேஸஸ் ரொம்ப ஸ்பேரிங்காக எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய ஒரு ரெமெடி. ஏன்னா அவமதிப்பு பண்ணணுன்றது வந்து நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட் இலாக்காவோட எண்ணமாக இருக்க போகிறது கிடையாது. அவங்க வந்து ஒரு கோர்ட்டோட ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, அவங்களுக்கும் ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ், அதனால அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்குள்ளே அந்த வட்டத்துக்குள்ளே அவங்க சீக்கிரம் முடிக்கணுன்றது அவங்களுக்கு இருக்குது. பட் ஏதான ஒரு சூழ்நிலைனால அவங்க முடிக்க முடியாமல் போச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு அவமதிப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறோன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்டை வந்து தவறான முறையில் பயன்படுத்துறது வந்து தப்பு. அதனால் மற்ற சின்ன சின்ன ரெமெடிஸ் எல்லாம் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன்.